ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெற்றி விநாயகர் திரைப்படத்தோட 4வது கதையை தான் பார்க்க போகிறோம். இதுவரை தமிழச்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அகத்திய முனிவர் 2 முனிவர்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காஷிப முனிவர் அப்புறம் இன்னொரு முனிவர்னு 3 முனிவர்களும் உட்காந்து உரையாடும் போது அகத்திய முனிவர் காவிரி நதியோட பெருமையை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது காசிப முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த காவிரி நதி வர்றதுக்கே நீங்கள் தானே காரணம் அகத்திய முனிவரே. இல்லை இல்லை, நான் காரணம் கிடையாது. விநாயக பெருமாள் தான் நான் கமண்டலத்தில் நீர் கொண்டு வரும்போது காகமாக மாறி அந்த நீரை தட்டி விட்டாங்க. அதனால தான் இந்த அழகான அற்புதமான காவிரியை உருவாச்சு. அதனால இந்த பெருமையெல்லாம் விநாயக பெருமாளை தான் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய முனிவர் விநாயகரை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் அகத்திய முனிவருக்கு ஞான திருஷ்டி மூலமாக தெரியுது. ராமரோட பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீஷணன் வேண்டிக்கிட்ட மாதிரி உபவாச குலத்தவர் வணங்கிட்டு வந்திருக்க திருவரங்கள பெருமாளோட உருவத்தை விபீஷணன்ட்டையே மறுபடியும் கொடுத்துட்டாரு ராமன். அதை எடுத்துட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போதான் அகத்தியர் இந்த விஷயத்த சொல்லிட்டு, இப்போ அந்த பெருமாளை எடுத்துட்டு போகிறதுக்கு விபீஷணனை விடக்கூடாது. பெருமாள் அவருக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இந்த காவிரி நதிக்கு நடுவில் அந்த விஷ்ணுவோட திருவுருவம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அகத்தியர் சொல்கிறாரு. இதை நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஒன்றும் செய்ய வேணாம், நம்ம விநாயக பெருமாள்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவோம், விநாயகர் இதை சிறப்பாக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு 3 முனிவர்களும் விநாயகரை கூப்பிடுறாங்க. உடனே விநாயகர் வந்துடுறாரு. நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நானும் இதே தான் நினச்சேன். இங்கே விபீஷணன் கொண்டு வந்திருக்க இந்த என்னோட மாமாவோட சிலை இந்த காவிரியில் தான் நிறுவனங்கிறது என்னோட ஆசை தான். ராமன் கொடுக்குறப்பயே இந்த சிலையை தரையில் வைக்கக்கூடாது. அப்படி எங்கே இடத்துல தரையில் வைக்கிறாங்களோ அந்த இடத்துலையே இந்த விஷ்ணு நிலை பெற்றுவாருன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு சாக்கா வச்சு நான் விபீஷணன் கையில் இருக்க சிலையை எப்படியாவது தந்திரம் பண்ணி வாங்கி இங்கேயே நிறுவுற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமாள் கிளம்புறாரு. இப்போ விபீஷணன் வரும்போது விநாயகராக போனால் இந்த சிலையை வாங்க முடியாது இல்லையா, அதனால மாடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக போகிறாரு விநாயக பெருமாள். போய் இந்த மாதிரி அங்கே இருக்கும்போது காவிரி நதியை பார்த்த உடனே விபீஷணருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த காவிரி நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம சந்தியாவந்தனம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் கையில் சிலை இருக்குது, விஷ்ணுவோட சிலை. அதனால அங்கே மாடு மேய்ச்சிட்டு இருக்க விநாயகராக இருக்கக்கூடிய அந்த பையன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதை நீ ரொம்ப பத்திரமா வச்சிரு, நான் போய் சந்தியாவந்தனம் செஞ்சுட்டு உன்கிட்ட வாங்கிக்கிறேன், தரையில் மட்டும் எக்காரணத்தை கொண்டு வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அந்த பையன் உங்களை நான் 3 வட்டம் பேர் சொல்லி கூப்பிடுவேன், இந்த சிலை ரொம்ப கனமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நான் 3 வட்டம் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவேன், வரல அப்படின்னா நான் கீழே வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்றேன். உடனே விபீஷணனும் சரிப்பா நான் உடனே சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்ச நேரம் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. உடனே இந்த சின்ன பையன் விபீஷ்ணா விபீஷ்ணா விபீஷ்ணான்னு 3 வட்டம் கூப்பிட்டுறாரு. இரு வர்றேன்னு சொல்கிறதுக்குள்ளே நான் 3 வட்டம் கூப்பிட்டுட்டு நான் வைக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த பையன் தரையில் வச்சிருந்தேன். அந்த விஷ்ணுவோட சிலையை வச்ச உடனே திடுத்துடுன்னு விபீஷணர் ஓடியாந்து அந்த சிலையை தூக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. என்ன சிறுவனை இப்படி பண்ணிட்டிய நீனு, நான் உன்னை கீழே வைக்காதன்னு சொன்னேன் அப்படின்ட்டோம். அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே விநாயகராக காட்சி கொடுக்குறேன். அப்போ தான் விபீஷணருக்கு வணங்குறு, என்ன விநாயகா நீங்கள் ஏன் இது மாதிரி பண்ணீங்க, இந்த மாதிரி முனிவர்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த சிலை என்னதான் காவிரி ஆற்றில் நிறுவப்பட்டாலும் ஆனால் இந்த விஷ்ணுவோட திருவுருவத்தோட முகம் அருட்பார்வை தென் திசையை நோக்கி தான் இருக்கும். அதாவது நீ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய சாம்ராஜ்யத்தை நோக்கி தான் இருக்கும். அதனால உன் சாம்ராஜ்யம் என்னைக்கும் சுபிட்சமாக வளரும் அப்படிங்கிறத விநாயகர் சொல்கிறாரு. சொன்ன உடனேயும் அந்த அகத்திய முனிவரும் வணங்குறாரு. வணங்கி உங்களோட லீலையே லீலை விநாயகா, இப்படி தான் ஒரு தடவை தம்மையனான ராவணன் கொண்டு வந்த சிவலிங்கத்தை காரணமாக வச்சு கோகரணன் அப்படின்ற ஒரு சைவ திருத்தலத்தை உருவாக்குனீங்க. அதே மாதிரி இப்போ தம்பியான விபீஷணன் கொண்டு வந்த திருவரங்கத்தை காரணமாக வச்சு இங்கே
வைணவ ஸ்தலத்தை நிறுவிட்டீங்க, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒற்றுமையை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு நிலையை கொண்டு வந்துட்டீங்க விநாயக பெருமாளேன்னு அகத்தியர் ரொம்ப பெருமையா சொல்றாரு. அப்ப விபீஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த கோயிலுக்கு நீங்க தான் மூலகர்த்தா, அந்த கோயில் வர்றதுக்கு. அதனால விநாயக பெருமாளே நீங்க தான் இந்த மலை உச்சியில உச்சி பிள்ளையாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. உடனே விநாயகரும் அதே மாதிரி இந்த கோயில்ல மேல மலை உச்சியில உச்சி விநாயகரா காட்சி கொடுக்குறாரு. இந்த உச்சி பிள்ளையாருக்கு வந்து கும்பிடுறவங்க ஒரு முறை வந்து கும்பிட்டாலே விநாயகரோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத அகத்தியர் சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இப்போ அடுத்து 5வது ஸ்டோரியையும் இதோட தொடர்ச்சியாகவே நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க. கணவன் மனைவி, அவங்க கணவருடைய அம்மா அப்பா 4 பேரும் ஒன்றா வாழ்கிறாங்க ஒரு ஃபேமிலியில். அதில் நம்ம ஹீரோயினி பேர் தான் பொன்னி. இவங்க வந்து ரொம்ப விநாயகர் பக்தை. பல வருடங்களாக சின்ன வயசுலேருந்தே விநாயகரை தான் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. தோழிகள்லாம் கூட விநாயகரை கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கூட 108 முறை விநாயகரை சுற்றி வந்துட்டு தோப்புக்கரணை போட்டுட்டு கொட்டிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அது மாதிரி எப்பயும் போல் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க மாமியா வந்து, ஏண்டி இவ்வளோ நேரமாக கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வருவ, சட்டு புட்டுன்னு கும்பிட்டோம் வந்தோன்னு இருக்கிறது இல்லையா அப்படின்னு கடுமையாக பேசுகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை. அந்த கோபத்தில் தான் அவங்க மாமியார் இப்படி கடுமையாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு, குழந்தை பேர் சுட்டு விழா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மாமனார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பொன்னியையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு. இல்லை, பொன்னியை என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, அவளே குழந்தை இல்லாமல் இருக்கா, நான் எந்த விசேஷத்துக்கு போகிறேன்னு உங்களுக்கு தெரியாதா, குழந்தைக்கு பேர் சுட்டுற விசேஷம், அதுக்கு போய் இவளை கூட்டு போனால் எனக்கு தான் அவமானம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரு, இல்லை நீ சொல்கிறது தப்பு, எப்படியாவது பொன்னியை இப்போ கூட்டிகிட்டு போறியா இல்லையான்னு அரட்டினோடனையும் அவங்க மாமியாரும் சரின்னு கூட்டிகிட்டு போக ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணிட்ட மாமனார் தான் கொஞ்சம் நல்ல விதமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா பெண் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிற உலகம் இன்னும் மாறலை, ஆணும் தான் காரணம்னு யாரும் நினைக்க மாட்டுறாங்க அப்படின்றத சொல்லி புரிய வச்சு, நீ மனசு வேதனைப்படாத, நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு மருமகளை அனுப்பி வைக்கிறாங்க. உடனே பொண்ணையும் அவங்க மாமியா 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ரொம்ப சிறப்பான முறையில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ பேர் சுற்ற விழாவப்போ எல்லாரும் அந்த குழந்தையோட பேரை காதில் 3 வட்டம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து பேரை காதில் சொல்ல வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்க பெரியவங்க, நீ நில்லுமா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அந்த குழந்தைக்கு பேரை, நீ இதோட நிறுத்திக்கோ, நீ இந்த ஃபங்க்ஷனுக்கே முதல்ல வந்திருக்க கூடாது, உன் பார்வைப்பட்டா குழந்தைக்கு தான் ஆபத்து, கண்டுச்சுட்டு நீ கண்டமேனு வைறாங்க. உடனே பொண்ணுக்கு ஒரு மாதிரி முகம் சுருங்கி போயிடுது, கண்ணே கலங்கிடுது. அவங்க மாமியாவும் சேர்ந்துக்கிட்டு, நான் தான் சொன்னேன்லடி உன்னை இங்கே வர வேணாம், நீ இவ்வளோ அவமானத்தை எனக்கு தேடி தந்துட்டேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு பொண்ணையை கூட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கே போயிடுறாங்க 2 பேரும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி கணவர்கிட்டையும் சொல்லி சத்தம் போடுறாங்க. இப்போ திடீர்னு அவங்க வீட்டுக்காரு வேலையை முடிச்சுட்டு வராரு. வேலையை முடிச்சுட்டு வரும்போது, இந்த மாதிரி அவமானம் ஆயிடுச்சுடா தம்பி, எல்லாம் உன்னோட மனைவியால தான், நான் ஒரு பேரனையோ பேத்தியையோ பார்க்கலான்னு நினைக்கிறேன், ஒன்றும் அதுக்கு கொடுப்பன இல்லையேன்னு அவளுக்கு சொல்லும் போது அவனே வேலையை முடிச்சுட்டு டென்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்ன உடனேயும் அவனை ஒரு கத்துன்னு கத்தி விட்டுறான். உன்னால தான் எல்லாம் வீட்டில் பிரச்சனையே வருது, உனக்கு இன்னும் குழந்தைய பிறக்கலாம் அப்படின்னு. உடனே பொண்ணுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா இது நாள் வர அவள் வீட்டுக்கார் மட்டும்தான் எதுவுமே தவறாக பேசாமல் வையாமல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார், நமக்கு குழந்தை இல்லாட்டினாலும் பரவாயில்லன்னு. இப்போ வீட்டுக்காரே இது மாதிரி சொல்லிட்டாரேன்னு மனசு உடைஞ்சு போயிடுறா. இப்போ திரும்பவும் வழக்கம் போல் விநாயகர் கோயிலில் போய் ரொம்ப மனம் உருகி வேண்டுறா, இந்த மாதிரி எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, குழந்தை வரத்தை ஏன் கொடுக்க மாட்டுற அப்படின்னு. அப்போ அந்த விநாயகர் கோயிலில் ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வயதான அம்மா, ஐயோ பொண்ணில வர்றா இந்த கோயிலுக்கு, முதல்ல டக்குன்னு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன்னு கேட்டால், இவ முகத்திலேயே முழிக்கக்கூடாது, அவளே 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கா, அவன் முகத்தில் முழிச்சா நமக்கு இந்த நல்ல நாளில் ஏதாவது அபசகுணம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொன்னி காதில் விழும்படியே சொல்கிறாங்க. உடனே பொன்னிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது, என்ன செய்யறதுன்னே தெரியல.
இப்போ பொன்னி விநாயகர்கிட்ட தான் அவள் கஷ்டத்தை சொல்லி அழுகிறா. ஏன்னா பொன்னிக்கு அம்மா அப்பாவும் இல்லை போல, அவங்க மாமியார் மாமனார் மட்டும்தான் இருக்காங்க. வீட்டுக்காரும் இப்போ எல்லாருமே சேர்ந்து இவளை ஒதுக்குறாங்க குழந்தை இல்லைங்கிறதால. அதனால யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் விநாயகர்கிட்ட தன்னோட அப்பாவா நினச்சி மனசை உருகி வேண்டி அழுகிறா. நான் உனக்கு இத்தனை நாள் பூஜை செஞ்சுருக்கேன், உனக்கிட்ட நான் எதுவுமே இதுவரை கேட்டது கிடையாது. இப்போ நான் உன்கிட்ட முறையாக கேட்குறேன், எனக்கு நீனு குழந்தை வரத்தை கொடுன்னு சொல்லி ரொம்ப மனசுருகி வேண்டுறா. இப்போ அதே சமயம் அந்த குளத்தங்கரையில் 2-3 வயசான கிழவிக புறணி பேசிக்கிட்டு இருக்காளுங்க. இந்த பொன்னி எப்பயுமே குழந்தைய பிறக்காது, அவங்கள வைத்தியம் பார்த்த வைத்தியர் குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை உருவாகக்கூடிய கர்ப்பப்பைய கோளாறு இருக்குன்னு சொன்னாங்கன்னு இதுகளா பொருளியை கிளப்பி விடுதுங்க. அதை பூரா கேட்டாங்க இந்த பொன்னியோட கணவர். கேட்டுட்டு அவங்க அம்மாட்ட போய், அம்மா அந்த மாதிரி தெரியாமல் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாமா, அதனால தான் குழந்தையே பிறக்கலை அப்படின்றவும், நீ 3 சொல்கிற, அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே அதுக்கு பொன்னியோட கணவரும், நான் இதுக்கு சம்மதிக்கிறேம்மா, எனக்கு வேற திருமணம் பண்ணி வைங்க, இவ ஏமாத்தினவர் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுறேன். உடனே பொன்னி கணவர்கிட்ட போய், என்னங்க என்னை தவிக்க விடாதீங்க, என்னை இது மாதிரி பண்ணாதீங்க, நான் எங்கெங்க போவேன்னு அழுகிறா. போடி இங்கேருந்து, என்னை ஏமாத்திட்டீங்க குடும்பத்தோட, உங்கள் அம்மா அப்பா ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு. எனக்கு புதுசாக கல்யாணம் ஆகும்போது வர்ற போகிற பொண்ணு முகத்தில் நீ முழிக்கக்கூடாது, அவளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுவோம் முகத்தில் அவள் முழிச்சா, அதனால நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு பொன்னியை மனசாட்சியே இல்லாமல் வீட்டை விட்டு துரத்தி விட்டுறேன். விரட்டி விட்ட உடனே விநாயகரை தான் பார்க்க போற. அதாவது ஒரு கன்று தாயை தேடி ஓடுறாப்புல பொன்னி வேகமா விநாயகரை தேடி ஓடுறா. ஓடி போய் இந்த மாதிரி, இதுதானா உன்னோட பக்தி, இதுதானா உன்னோட சக்தி, இத்தனை வருடங்களா நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேனே குழந்தை பாக்கியத்தை, இப்போ என்னைய குடும்பத்துல இருந்தே பிரிச்சுட்டாங்க, குடும்பமே என்னைய ஒதுக்கிருச்சு, இன்னமும் உனக்கு இறக்கமே இல்லையா, இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன செய்ய போறேன், இந்த குளத்திலேயே போய் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா போறா. வேகமா போய் குளத்துலேயும் குதிச்சுட்டாங்க. பாவம், அவளைதான் இறந்துருவான்னு நினைக்கிற சமயத்துல தான் ஒரு அதிசயம் நடக்குது. அங்க ஒரு யானை வருது. யானை பொன்னிய அலேக்கா தூக்கிட்டு வெளியே போடுது. போட்ட உடனே எல்லாரும் ஊர் மக்கள்லாம் வேகமாக ஓடியாந்து பொன்னிக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவங்க மாமியாவும் வந்துடுது. ஐயோ, இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேனே, இப்படி தண்ணியில் குதிச்சு சாக முயற்சி பண்ணாலோன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ வைத்தியர் வேகமாக பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க, என்னாச்சு என்னன்னு தெளிவாக சொல்லுங்கள், இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு கண்டிப்பாக பேரையும் பிறக்க போகிறான் அப்படின்னு மாமியார்கிட்ட சொல்லவும், என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, பொன்னி இப்போ மாசமாக இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே ஒரே ஆனந்தமாயிருது அவங்க மாமியாக்கு. இப்போ எல்லாரும் பொன்னியை காப்பாற்றின யானை எங்கன்னு பார்க்குறாங்க. அந்த யானையவே காணா. என்னடா ஆச்சரியம், பொன்னி விழுகும்போது திடீர்னு ஒரு யானை காப்பாத்துச்சு, இப்போ என்னடானா அந்த யானை எங்கே மறைஞ்சிச்சு அப்படின்னு தெரியலையே, எல்லாம் விநாயகரோட திருவிளையாடலாக தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் விநாயகரை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பொன்னிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னியோட கணவர், மாமியார், மாமனார் எல்லாரும் 4 பேரும் குழந்தையோட சேர்த்து 5 பேரும் ஒன்றா குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. அடுத்து இன்னும் ஒரு ஸ்டோரி இந்த படத்தில் இருக்குது. அதை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முடிகிறதுக்குள்ளே நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஓகே, பாய்.